ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, இலங்கையில ராவணனின் பிடியில இருக்கக்கூடிய சீதா மாதாவிற்கு மிகப்பெரிய மாயாவி சக்தி அவங்க உணர்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ராவணனும் சீதா மாதாவும் கூட அந்த வெட்ட வெளியில ராவணனை துரத்தி கொண்டு மாதா போறாங்க. அந்த சமயத்துல ஒரு நொடி பொழுது ராவணனின் மனமானது நின்று விடுகிறது. அந்த சமயத்துல ராவணனின் மனதிற்குள்ளார புகுந்து மாதா அவன் செய்த வந்த அந்த கெட்ட விஷயங்கள் தான் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு நொடி பொழுதுலேயே அவங்களுக்கு உணர்த்துறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா தனது மகனையே கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வருது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனை அடைறான். அதற்கு மாதா சொல்றாங்க, நீ உன்னுடைய மகனை கொல்லல, அந்த பாபம் செய்ய விடாம நாராயணன் தடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுல இருந்து உன்னுடைய அந்த பாவத்தில இருந்து உன்னை தடுத்து இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராவணனுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் மனமானது சாந்தம் அடையுது. ஏன்னா அவ்வளவு பெரிய பாவம் செய்ய துணிந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பிறகு அப்ப பாத்தீங்கன்னா விஸ்வம் அளவு பெரிதாக இருந்த அந்த ராவணன் படிப்படியா குறைந்து சிறிய புள்ளி அளவுல முழுமையா குறைந்து மறைந்து போறாராம். இதை பார்த்துட்டு இருந்த சீதாதேவி சற்று தியானத்துல, அதன் பிறகு தியானத்துல போறாங்க. தியானத்துல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அற்புதமான ஒரு தெய்வீக உலகம், அதாவது எங்குமே ஒளி வெள்ளம் மிகுந்து இருக்குது. அப்ப அந்த மாதாவை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே இந்த மாதாவை சுத்திட்டு ஒரு அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய் மாதா, ஜெய் ஜெய் மகாலட்சுமி, இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷ வெள்ளத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்கல சிலர் மாதாவிற்கு அதாவது இந்த பிறவியில நிறைய பேச்ச பார்த்திருக்காங்க. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க கடந்த பிறவியில பார்த்தவங்களா இருக்கிறாங்க. இன்னும் சிலர் யாருனே அறிமுகம் இல்லாதவங்களா கூட இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு யோகிகள், ரிஷிமார்கள் எல்லாருமே இருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த யோகிகள்ல முக்கியமானவர்கள் சிலர் சொல்றாங்க. அது அனுசுயா அவங்க பாத்தீங்கன்னா மாதா வனவாசம் வந்தப்ப அவங்களுக்கு நிறைய சக்திகளையும் தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தவர் அனுசுயா மகரிஷி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா லோபாமுத்ரா அவங்க நிறைய மந்திரங்கள், புது புது மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய முத்திரைகள்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க மாதாவிற்கு. அதே மாதிரி அகல்யா மாதா, இன்னும் கார்கி பாத்தீங்கன்னா சீதா மாதா சிறு குழந்தையா இருக்கும்போது இருந்தே கார்கி அவங்கள்ட்ட தான் ஞானம் கத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஞானம் சொல்லி கொடுத்தவர் கார்கிங்கிற ஒரு ரிஷி. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தேவகுத்தி. இந்த தேவகுத்தி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா இவங்க மகா தபஸ்வி, இவங்க மிகப்பெரிய சாதனையாளர். இவங்களுக்கு 9 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த பெண் குழந்தைங்க எல்லாருமே கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ரிஷிமார்கள். எல்லாருமே ஒவ்வொரு உலகையும், ஒரு பூமண்டலம் மாதிரி ஒவ்வொரு உலகையும் நட்சத்திரத்தையும் உருவாக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள். சாதாரண கிரியேஷன் கிடையாது. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தையும், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும், ஒவ்வொரு பூமண்டலத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அனைவரும் கூட. அத்தனை பேர் ரிஷிமார்கள் அவர்கள் எல்லாத்தையும் கூட மாதா பார்க்கிறாங்க. சந்தோஷமா எல்லாருமே மாதாவை சுற்றி ஒரு கொண்டாட்டத்தோட ஆர்ப்பாட்டத்தோட இருக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த காட்சியும் கூட மறைந்து விடுகிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்க இயல்பாவே இலங்கையில அந்த அசோகவனத்துல, ராவணனுடைய அந்த அசோகவனத்துல மாதா அங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி. அப்பொழுது பாத்தீங்கன்னா பார்வதி தேவி சீதா மாதாவுக்கு முன்னாடி தோன்றி பேசுறாங்க.
அதாவது மாதாவிற்கு நிறைய சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ராவணனுடைய மாயாவி சக்திகள் நிறைந்த அந்த பிரபஞ்சத்தை பார்த்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த தேவர்களை யோகிகளையும் இருந்த இந்த ரிஷிமார்கள் இருந்த இந்த ஒரு காட்சியை பார்த்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப அசோகவனத்துல இருக்காங்க, பார்வதி மாதா இங்க இருக்காங்க. அப்போ இது என்ன, இது எது நிஜம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்வதி மாதா கிட்ட சீதா மாதா கேக்குறாங்க. அதற்கு பார்வதி மாதா சொல்றாங்க, நீ இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் பிரம்மை பார்த்திருக்க, ராவணனுடைய மாயாசக்தி நிறைந்த பிரம்மை உலகத்தை பார்த்த. அதன் பிறகு அதுவும் நிஜம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய சுப காரியத்தின எத்தனையோ பெண்கள் குழந்தைகள் நிறைய சுப காரியங்களை நீ பார்த்த. அதாவது பார்த்தனா நிறைய ரிஷிமார்கள் யோகிகள் இவங்க எல்லாமே பார்த்திருக்க. அவங்க எல்லாம் கூட உனக்கு வாழ்த்துக்களையும் சக்தியும் உனக்கு கொடுத்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, நீ என்ன பண்ணன, இந்த ராவணனுடைய மாயாவி அந்த பிரபஞ்சத்துல நீ பிரவேசிக்கும் போது நிறைய உடல்கள் சிதைந்து, பெண்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் கைகள் துண்டிக்கப்பட்டு இந்த மாதிரி அந்த மாயா உலகத்தை நீ பார்க்கும்போது அவர்கள் மீதெல்லாம் கருணை கொண்டு அவர்கள் முகத்தை உடம்பெல்லாம் தடவி நீ அவங்கக்கிட்ட நிறைய அவங்களுடைய கர்மாவெல்லாம் நீ கழிச்சிட்ட. அதனால அவர்கள் அனைவரும் கூட முக்தி அடைந்து விட்டார்கள். அதனால அவ்வளவு துக்கத்தையும் நீ ஏத்துக்கிட்டு அவர்களுக்கு எல்லாம் முக்தி நிலையை கொடுத்திருக்கிற. அதனால இந்த ரிஷிமார்கள் யோகிகள் அனைவரும் கூட அந்த சந்தோஷத்துல உன்னை எல்லாரும் பாராட்டி உனக்கு சக்தி, இன்னும் தேவையான சக்தியை கொடுப்பதற்காக அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதனாலதான் நீ அந்த விஷயம் எல்லாம் பார்த்திருக்க சீதா அப்படிங்கிற, இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா, அதாவது பார்வதி மாதா சீதா மாதாவிற்கு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூமியில எத்தனையோ இடத்துல இருக்கவங்க, விஸ்வத்துல எங்கெங்கெல்லாம் இருக்கவங்க எல்லாம் உனக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ அதாவது கோதாவரி மாதா சொன்ன மாதிரி நீ ராவணனுடைய அகத்திற்குள்ளார புகுந்து அவனுடைய அகத்திற்குள்ளார உள்ள அந்த அசுர குணத்தை மாற்ற வேண்டியது, அவனுக்குள்ளார அன்பு வெளிப்படவதற்குண்டான காரியம் செய்வதற்கு நீ ஆரம்பித்துட்ட, உன்னுடைய செயல் ஆரம்பித்துட்ட. இனி என்ன ஆகும், இனி நல்லபடியா நீ அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்ட. இனி வரக்கூடிய காலத்துல ஸ்ரீராமர் புற உலகத்துல, அவனுடைய புற உலகத்துல அவனுக்கு மாற்றத்தை, அவனுடைய அதாவது ஸ்ரீராமன் தனது சைத்தன்யத்தை எல்லாம், அதாவது சைனியத்தை எல்லாம் அழைச்சிட்டு மாற்றம் கொடுக்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்வதி மாதா சொல்றாங்க. அது வரையிலும், அதாவது இங்கு, அதாவது இலங்கைக்கு ஸ்ரீராமன் வரும் வரை நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸ்ரீராமன் வரும் வரை நீ அணு அளவு கூட, அதாவது ஒரு துளி அளவு கூட எந்த ஒரு உணவும் எடுத்துக்க கூடாது. அதாவது நீ அவர் வரணும் எந்த உணவும் எடுத்துக்க கூடாது. எப்பொழுதும் கூட தியானத்திலேயே இருக்கணும். அது மட்டும் இல்லாம தியானத்திலே இருந்தாலும் முழு விழிப்புணர்வோட நீ இருக்கணும். எதனாலனா ராவணனுடைய அந்தப்புறத்துல இருக்கிற நீ எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருக்கணும். உனக்கு தேவையான அமிர்தம், அதாவது சாப்பிடாம குடிக்காம இருக்கணும், தியானத்திலே இருக்கணும் அப்படின்னா உனக்கு சக்தி வேணும் இல்லையா, உனக்கு தேவையான அமிர்தம் உனக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உனக்கு தேவையான அமிர்தம் வழங்கப்படும். நீ இந்த கவனமா இருக்கணும். அதாவது நாம எப்போ எதிர்மறையான சக்தி இருக்கும் இடத்துல இருக்கிறோமோ அப்ப முழுமையான விழிப்புணர்வோட இருக்கணும். இது பார்வதி மாதா சீதா மாதாவுக்கு சொல்றாங்க. அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூட தான். நம்ம எப்பயாவது எங்கேயாவது எதிர்மறையான விஷயங்களை நாம எங்கேயாவது போய் மாட்டிட்டோம்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ராவணனோட இருப்பவர்கள் அனைவரும் கூட மாயாவி சக்தி நிறைந்தவர்கள். அவங்க மாயாவி சக்தி நிறைந்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராவணன் எதற்காக பிறவி எடுத்தான் என்று
அவனுக்கு தெரியாது. ஆனா நமக்கு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப மாயாவி அந்த காட்சியில நீ முழுசா பார்த்துட்ட. ராவணன் யாரு, என்ன, எதற்காக பிறந்திருக்காங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியும். ஆனா ராவணனுக்கு அது தெரியாது. அதன் மூலம் அவனுடைய அகங்காரமா இருக்கட்டும், அவனுடைய மோகமா இருக்கட்டும், கோபம், இதெல்லாமே வந்து பயங்கரமா இருக்கு அவனுக்கு. அதனால அவனுக்கு அது தெரியல. அது வந்து பயங்கர நிலையில பயங்கரமா இருக்கு. என்னென்ன அகங்காரம், மோகம், கோபம், இது எல்லாமே பயங்கரமா இருக்கு. நமக்கு நமது பிறவியின் காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு ஏற்றவாறு நம்மளை நாம மாற்றிக்கொள்வதற்கு நாம முயற்சிப்போம். ஆனா ராவணனுக்கு அது தெரியாது. அதனால அவன் அதை முயற்சிக்கவும் மாட்டான், அதுலயே தான் இருப்பான். நாராயணன் மீது வந்து ராவணனுக்கு கோபம் அதிகம். எப்போ இருந்து? அதற்கு முன் பிரிவில இரணியனா இருக்கும் போதே நாராயணன் மீது கோபம் அதிகமா இருந்துச்சு. தன்னை பற்றி தெரியாவிட்டாலும் கூட இந்த உணர்வு, அதாவது அவனை பத்தி அவனுக்கு தெரியல, இருந்தாலும் கூட அவனுக்கு ஏற்கனவே அந்த கோப நிலையில இருந்ததுனால அந்த இயல்பு நிலை இந்த பிறவிலையும் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது பிரகலாதன் வந்து தனது தந்தை எத்தனையோ முறை வந்து நாராயணன் நினைவுபடுத்துறான், எத்தனையோ முறை முயற்சிக்கிறான் நாராயணனை நினைவுபடுத்துவதற்காக. ஆனா அவருக்கு அது புரியவே இல்லை. அவன், அதாவது ராவணன் வந்து சாபம் பெற்றிருக்கிறான் இல்லையா, ஜெயனா இருக்கும்போது அந்த பிரம்ம மானச புத்திரர்கள் சாபம் கொடுத்திருக்கிறாங்க, 7 ஜென்மத்துல நீ இந்த பூமியில பிறந்து இந்த உன்னுடைய கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு. ஆனா ஸ்ரீராமனும் சீதா மாதவும், அதாவது நாராயணையும் என்ன பண்ணாங்க, அந்த 7 பிறவியை 3 பிறவியா குறைத்து அந்த 3 பிறவிக்குள்ளார உனது குணத்தை நல்ல நற்குணங்களாக, இந்த தீய குணங்கள்ல இருந்து நற்குணங்களா நீ வளர்த்துக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா அவனின் குணங்கள்ல வந்து மாற்றம் இருக்கணும், இருந்தால்தான். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த உத்தம உலகிற்கு உன்னால வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா பார்வதி தேவி சீதா மாதாவுக்கு சொல்றாங்க. நீங்க வந்து நற்குணங்களோட உன்னுடைய குணத்தையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நீ இந்த 3 பிறவியில மறுபடியும் இந்த உத்தம லோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி அந்த குணங்களை சரிப்படுத்திக்கலைன்னா, நற்குணங்களை வளர்த்துக்கலைன்னா அந்த ஜீவி, அதாவது அந்த ராவணன், அந்த ஜெயன் என்கிற ராவணன் வந்து மீண்டும் அந்த உத்தம உலகிற்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்வதி தேவி சீதா மாதாவிற்கு சொல்றாங்க. எதிர்மறையான சக்தி செயல்களினால எந்த அளவிற்கு இறுதி வரை அவனால செல்ல முடியுமோ அந்த வரைக்கும் அந்த இறுதி நிலையை கூட அவன் அடைந்துட்டான். அத வந்து நம்ம 2 பேரும் கண் கூட பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பார்வதி தேவி. அவன் தனது எதிர்மறையான சக்தி சாமர்த்தியத்தை எந்த அளவுக்கு அவன் செல்ல முடியுமோ அவனுடைய சிலும் இறுதி வரை நம்ம பார்த்துட்டோம். அவன் மனதில மிகவும் குரூரத்துவம் வந்து அதிகமா இருக்கு. இதுவரையில அவனுடைய சக்தி சாமர்த்தியம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா. ஏன்னா மாதா வந்து இவ்வளவு நேரம் வந்து அந்த மாயாவி அந்த சக்தி, அந்த மாயாவி காட்சிகள்லாம் பாக்குறாங்க இல்லையா, அந்த காட்சிகள் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ராவணனுடைய சக்தி சாமர்த்தியம் எவ்வளவு அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்வதி மாதா நினைவுபடுத்துறாங்க சீதா மாதாவுக்கு, இதெல்லாம் நடந்தது இல்லையா அப்படின்ட்டு. அதன் பிறகு மீண்டும் வந்து மாதா தனது வைகுண்டத்துல தான் இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, நினைவுபடுத்திக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதற்காக நடந்துச்சு அப்படின்னா, பூமியில வந்து ஏற்படும் மாற்றங்கள், எதிர்மறை விஷயங்களை அழிப்பது மட்டுமல்ல உன் பிறப்பு. சீதா மாதாவுக்கு சொல்றாங்க, பூமியில ஏற்படக்கூடிய இந்த எதிர்மறையான விஷயங்களை அழிப்பது மட்டுமல்ல உன்னுடைய பிறப்பு, வேறு ஒரு இது இல்லாம வேறு ஒரு காரணம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதா சொல்றாங்க.
நாம் இதற்கு முன்பே ஒரு முறை பார்த்தோம். அதாவது பூமியில யுகமாற்ற சமயத்துல வந்து அதிகப்படியான சக்திகள் வந்து கிரியேட் ஆகும் இந்த பூமியில. அந்த அத அதுல வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? யுகமாற்ற சமயத்துல மனிதர்களுக்கு வரக்கூடிய, அதாவது அடுத்த அடுத்த யுகத்துக்கு தேவையான நாலேஜ், அதாவது புனாதினா வந்து அடித்தளம் அமைக்காது. அது அடுத்த யுகத்திற்கு வரக்கூடிய யுகத்துல மனிதர்களா இருக்கட்டும், மற்ற உயிர்களா இருக்கட்டும், எப்படி வாழணுங்கிற அந்த அடிப்படை தேவையை வந்து கிரியேட் பண்றதுக்காகவும், இந்த ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்கள் ராவணனை இந்த 2 விஷயத்திற்காக தான் நீ இந்த பூமிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதா சீதா மாதாவுக்கு சொல்றாங்க. ராவணனுடைய தந்தை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனித இனம்தான். ஆனா அவருடைய தாய் வந்து அசுர இனத்தை சேர்ந்தவர். ராவணனுக்கு பாத்தீங்கன்னா 2 குணமும் இருக்கு. மனித குணமும் இருக்கு, அசுர குணமும் இருக்கு. அவருடைய தாய் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கைகசி. ராவணனுடைய தாய் வந்து கைகசி, அசுர குணம் நிறைந்தவர். அது மட்டும் இல்லாம ராவணனுக்கு இந்த மனித குணம் அசுர குணம் அப்படின்னு இருந்தாலும் கூட அசுர குணம் தான் அவருக்கு அதிகமா இருக்குது. இதன் மூலம் அவர் அதிகப்படுத்தி அந்த அசுர குணத்திலேயே அவர் வாழ்ந்து அதிக மனிதர்களையா இருக்கட்டும், மற்ற பிற உயிர்களையா இருக்கட்டும், பயத்தோட வாழ்றபடி அந்த அசுர குணத்தை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கோதாவரி அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த யுகமாற்ற சமயத்துல அடித்தளம் வந்து மனிதர்களுக்கு அமைக்கணும் இல்லையா? அதுதான் அதற்கு வந்து இடையூறை யார் இருக்கிறா? இந்த ராவணன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உனக்கு வேண்டியது எல்லாமே இப்ப நான் சொல்லிட்டேன். நீ இந்த பூமியை உயிர்களை அதற்காகத்தான் நீ இருக்கிற. நான் உனக்கு தேவையான பாதுகாப்பை நான் உனக்கு கொடுப்பேன். பார்வதி மாதா சொல்றாங்க சீதாவுக்கு, இந்த விஷயத்துக்காக தான் நீ வந்திருக்க, இந்த 2 விஷயம் செய்யறதுக்காக வந்திருக்க. இதற்காக உனக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். நான் உன்னை எப்பவுமே நான் உன்கிட்டயே உன்னுடைய அருகிலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாதா அந்த அசோக மரம் இருக்கு இல்லையா? அசோக மரத்துக்கு அடியில தான் சீதா மாதா இருக்கிறாங்க. அந்த அசோக மரத்துக்கு மேல உச்சியில போய் ஒரு வெள்ளை நிற பறவை போல பறந்து போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் உன்னுடைய அருகிலேயே இருந்து உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக நான் உன்னுடைய அருகிலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மேல உட்காந்துறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாதாவிற்கு ஒரு தெம்பு வருது. சில விஷயங்கள் எல்லாம் பார்வதி மாதா சொல்லியிருக்காங்க, தான் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பணியாள், அதாவது ராவணனின் பணியாள் ஒரு பெண் வந்து சீதா மாதா கிட்ட வர்றாங்க. வந்துட்டு மாதாவிற்கு தேவையான உணவு நீரெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, மாதா இப்ப நீங்க இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்களா, நான் வந்து டெய்லியும் உங்களுக்கு தேவையான உணவு நீரெல்லாம் வச்சுட்டு போறேன். ஆனா நீங்க எப்ப பாரு நீங்க கண்ண மூடியே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து மாதவருக்கு, அப்படியா, சரி நான் இங்க வந்து எவ்வளவு நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதற்கு அந்த பெண் சொல்றது, நாட்களா, சில வாரங்களே ஆயிடுச்சு, நிறைய வாரங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, என் பெயர் வந்து திரிஜடா. இங்க வந்து நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு இருக்கிறாங்க ராவணன்ட்ட. இருந்தாலும் கூட யாராலையுமே உங்கள் அருகில வர முடியல. உங்களை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்கு, உங்களை சுற்றி ஏதோ ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களை சுற்றி இருக்கு. அதனால யாராலும் கூட உங்களை நெருங்கவே முடியல. நான் வர முடியுது. அந்த வளையம் எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கறது இல்லை. நான் மட்டும் வர முடியுது. அதனாலதான் தினமும் நான் வந்து உங்களுக்கு உணவும் நீரும் வச்சுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா, ராவணன் வந்து மிகவும் மோசமானவன். அவனோட குணம் உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க வந்து அவன் சொல்ற மாதிரி கேட்டு இருந்துக்கங்க, அப்பதான் உங்களை துன்புறுத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பெண் சொல்றாங்க. அவங்க பேரு பாத்தீங்கன்னா திரிஜட்டா.
மாதா நினைச்சுக்கிறாங்க மனசுலயே. ஏன்னா இவ்வளவு நேரம் ராவணனை பத்தியும் ராவணனுடைய சக்தி நிலைகள் பத்தியும் அவன் யாரு என்னங்கிற விஷயம் முழுவதும் டீட்டெயில்ஸ் எல்லாமே மாதாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா மாதாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரியாது இல்லையா. மனதிற்குள்ளே என்ன சிரிச்சுக்கிறாங்க மாதா. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, இன்னும் மாதாவிற்கு அந்த ஒளிவட்டம், அந்த மாதாவிற்கு உண்டான பாதுகாப்பு வளையம் பற்றியும் இன்னும் எத்தனையோ ரிஷிமார்கள் வந்து மாதாவிற்கு வந்து உதவி செய்ய வர இருக்காங்க. அவர்களை பற்றியும் வரக்கூடிய பகுதியில பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இதோட இந்த பகுதியை நிறைவுபடுத்திக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.